நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக உங்களோட ஹையர் ஸ்டடீஸை ஸ்காலர்ஷிப் வழியாக ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எஸ், கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப். இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், 12th உங்களுடைய மார்க் 75% அண்ட் அபவாக இருக்கணும். உங்களோட ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் 6 lakh per annum இருக்கணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற காலேஜ், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற எம்பிபிஎஸ் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் இன்ஸ்டியூஷன் இல்லை நேக் அக்ரெடிட்டட் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டகிரேட்டட் லா படிக்கிறீங்க, இன்டகிரேட்டட் லா கோர்ஸ்க்காக அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால் இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர், நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிஎஸ்எம்எஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்கனாலுமே, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களால் இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. இப்போ இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் வழியாக நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் அவைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பர் இயர் 1.5 lakh வரைக்குமே இவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. பர் இயர் 1.5 lakh வச்சு நீங்கள் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், இன்டர்நெட், மெட்டீரியல் ஃபீஸ் எல்லாமே இந்த 1.5 lakh வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம். இந்த 1.5 lakh பர் இயர் ஃபார் கம்ப்ளீட் கோர்ஸ் டியூரேஷன். ஃபஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, உங்கள் கோர்ஸ் எத்தனை வருஷமோ அந்த வருஷம் ஃபுல்லாக ஈச் இயர் உங்களுக்கு 1.5 lakh இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் வழியாக உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார், பாஸ்போர்ட் இல்லை வேறு என்ன கவர்மெண்ட் ஐடி வச்சுருந்தீங்கனாலுமே, அண்ட் உங்கள் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட், எந்த காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ்க்கான அட்மிஷன் ரெசிப்ட், அதாவது நீங்கள் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ரெசிப்ட்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ், இந்த காப்பீஸ் இது எல்லாமே நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கணும். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st August 2025. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கொட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப்க்கு நான் சொன்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆனாலுமே உங்கள் எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் கொட்டாக் மஹேந்திரா குரூப் இல்லை பட்டி ஃபார் ஸ்டடி இல்லை கொட்டாக் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனோட எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ண முடியாது. தேங்க்யூ.